வணக்கம். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ண போறோம். நான் ரெஜினால்ட், லெக்சரர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிபிடி சென்னை. ஓகே, முதல்ல நம்ம இந்த சப்ஜெக்ட்ல ஒரு 4 இம்பார்ட்டன்டான குவான்டிட்டிஸை படிக்க போறோம். இந்த 4 இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் என்னன்னா, முதல்ல ஃபோர்ஸ், ரெண்டாவது ஸ்ட்ரெஸ், மூணாவது ஸ்ட்ரெயின், நாலாவது ஒரு 3 மாடுலை இருக்கு. இதை பத்தி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஃபோர்ஸ்னா என்ன? விசை. இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னா, டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ்னா ஒரு பார்ல அச்சுக்கு இணையா அதை இழுக்கும் போது அந்த இழு விசையை தான் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டென்சைல் ஃபோர்ஸுக்கு தமிழ்ல இழு விசை. ரெண்டாவது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸும் அச்சுக்கு இணையா தான் இருக்கும், அலாங் தி ஆக்சிஸ் இருக்கும். ஆனா அந்த பாரை அழுத்துற மாதிரி, இழுக்கிற மாதிரி இருக்காது, அழுத்துற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு தமிழ்ல அழுத்த விசை. மூணாவதா ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த பாரை ரெண்டா வெட்டுறது, ரெண்டாவோ மூணாவோ, இப்ப நான் காட்டுறது ரெண்டா வெட்டும், கீழே ஒரு ஃபோர்ஸும் ஆப்போசிட்ல மேல ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணா இந்த ஏரியால அந்த பார் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு பேரு ஷியர் ஃபோர்ஸ், வெட்டு விசை. இதுல டென்சைல் அண்ட் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸஸ்க்கு பேரு நார்மல் ஃபோர்ஸஸ். ஏன்னா இது ஏரியாக்கு செங்குத்தா ஆக்ட் ஆகும். அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ஏரியாக்கு இணையா ஆக்ட் ஆகும். இப்போ ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ற சிம்பிள் P. லோட் இல்லைன்னா ஃபோர்ஸ் இதுக்கு யூஸ்வலா யூஸ் பண்ற சிம்பிள் P. சம்டைம்ஸ் F அப்படிங்கிற சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம். நான் இந்த விசையுடைய SI அலகு நியூட்டன். கேபிட்டல் என்னன்னு எழுதணும். இதை எப்படி வாசிக்கணும்னா நியூட்டன் SI யூனிட். அதர் யூனிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிலோ நியூட்டன் மற்றும் மெகா நியூட்டன். விசைகளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும். அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தகைவு. அகைன் ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு விதம், நார்மல் ஸ்ட்ரெஸ் அல்லது ஷியர் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய சிம்பல் குறியீடு சிக்மா. ஷியர் ஸ்ட்ரெஸ் குறியீடு டவ். இதை எப்படி வாசிக்கணும்னா சிக்மா அப்படின்னு வாசிக்கணும். இதை டவ் அப்படின்னு வாசிக்கணும். இதெல்லாம் கிரீக் மொழியுடைய ஆல்பபெட்ஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா டவ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே ஃபோர்ஸ் பை ஏரியா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. எந்த ஃபோர்ஸ் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ரைட். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னன்னா ஃபோர்ஸோட யூனிட் பை ஏரியாவோட யூனிட். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட SI யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதை நம்ம எப்படின்னு கூப்பிடுறோம்னா பாஸ்கல் அப்படின்னு கூப்பிடுறோம். பாஸ்கல். இதை தவிர வேற என்ன யூனிட்ஸ் இருக்கலாம்னா நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்ல இருக்கலாம், கிலோ பாஸ்கல் இருக்கலாம், மெகா பாஸ்கல் இருக்கலாம். இதை தவிர வேற நிறைய யூனிட்ஸ்ல இருக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் அப்படின்னா திரிபு. திரிபுலையும் ரெண்டு வகை இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெயின் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின். நார்மல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா எப்சைலன். இந்த சிம்பல் எப்சைலன். இதுக்கு ஃபார்முலா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயின் இன் லெங்த் அப்படின்னா லெங்க்த்ல எவ்வளவு ஸ்ட்ரெயின் ஏற்படுது அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்த் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்த். ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது காமா அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்றோம். இந்த சிம்பிளுக்கு பேரு காமா. அகைன் இதெல்லாம் கிரேக்க மொழியிலுடைய ஆல்பபெட்ஸ். காமா ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ரைட் ஆங்கிள். இந்த சேஞ்ச் இன் ஆங்கிள்னே வச்சுக்கலாம். ஒரு ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆங்கிள் சேஞ்ச் ஆகும், கோணம் மாறும். அந்த கோணத்துல எவ்வளவு மாற்றம் ஏற்படுதோ அதுதான் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் கிடையாது. அடுத்தது நான்காவதா 3 குணகங்கள்.
ஒரு 3 குணகங்கள் இருக்கு. அந்த 3 குணகங்களுக்கும் பேர் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யங் குணகம், யங்ஸ் மாடுலஸ், யங் குணகம். அடுத்தது ரிஜிடிட்டி மாடுலஸ், அடுத்தது பல்க் மாடுலஸ். யங் குணகம், யங்ஸ் மாடுலஸ் E அப்படின்ற சிம்பல் யூஸ் பண்றோம். இதுக்கு ஃபார்முலா நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின். ரிஜிடிட்டி மாடுலஸ் G இல்லனா N இல்லனா C, இந்த 3 சிம்பல்ல ஏதாவது ஒரு சிம்பல் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. இதுக்கு ஃபார்முலா shear stress by shear strain. அடுத்தது பல்க் மாடுலஸ் K, இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அகைன் இந்த 3 குணகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெயின்ல பொறுத்து அந்த மாடுலஸ் வரும். இப்போ யங்ஸ் மாடுலஸுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் பை நார்மல் ஸ்ட்ரெயின், ரிஜிடிட்டி மாடுலஸ்க்கு shear stress by shear strain, பல்க் மாடுலஸ்க்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இந்த பல்க் மாடுலஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டை 3 டைரக்ஷன்லையும் லோட் பண்றோம். ஸோ 3 டைரக்ஷன்லையும் அதோடைய ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லா திசைகளிலும் சிக்மா அப்படின்ற ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் அமையும் போது வால்யூம்ல எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஏற்படுதுன்னு பார்க்குறோம். சிக்மா பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை வந்து பல்க் மாடுலஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போ இந்த மூணுத்துக்குமே SI யூனிட் என்னவா இருக்கும்னா, மேலே ஸ்ட்ரெஸ் இருக்கு, கீழே ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் யூனிட் இருக்கு, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இல்லை. அதனால ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னவோ அதே தான் இந்த குணகங்களுக்கு யூனிட்டா இருக்கும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். அதர் யூனிட்ஸ் அகைன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னவோ அதே தான் இதுக்கு யூனிட்ஸ்.